எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறின பிறகு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கலாம். வெண்பூசணியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை கேரட் துருவலில் கூட துருவியும் எடுத்துக்கலாம். இதை அப்படியே லைட்டாக 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். தேங்காய் பூவும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்ல பேஸ்ட்டாக மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். அதையும் இதோடு ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஆற விட்டுறணும். மண் பாத்திரங்கிறதுனால சூடு இருக்கும். தயிரை நம்ம உள்ளே ஆட் பண்ணும் போது தெரிஞ்சு போயிடும். தயிரை கொஞ்சம் மிக்சியில் அடிச்சிருக்கிறேன். அதையும் நல்லா வெண்பூசணி ஆறின பிறகு ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலையும் தூவி கிளறி விட்டுறலாம். சூப்பரான வெண்பூசணி தயிர் பச்சடி ரெடி. லைட்டான சாப்பாடு எடுத்துக்க வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெண்பூசணியில் நிறையவே ஹெல்த்தி இருக்குது. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.